ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவன் யூடியூப் சேனல். நம்ம போன வருஷம் சுதந்திர தினம் அன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மாம்பாக்கம் கரியமாணிக்க பெருமாள் கோவிலில் தச கருட சேவை நம்ம போய் அட்டன் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? போன வருஷம் கூட நம்ம காஞ்சி கௌரவன் யூடியூப் சேனலில் அந்த வீடியோ போட்டோம். எல்லாருமே அதை ரொம்ப விரும்பி நீங்கள் சேவிச்சிங்க. சமீபத்தில் தஞ்சாவூர் 25 உலக பிரசித்தி பெற்ற கருட சேவையும் மன்னார்குடி பிரம்மாண்டமான 12 கருட சேவையும் நம்ம இதே மாதிரி சேவிச்சோம். இப்போ நாளைக்கு, அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை 12 கருட சேவை மீண்டும் பெருமாள் 12 கோவில்ல இருந்து எழுந்துள்ளார். எங்க மாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயும் கரியமாணிக்க பெருமாள் போன வருடம் எங்க நடந்ததோ அதே இடத்துல தான் 12 கோவில்ல இருந்து பெருமாள் உலகத்துக்கு காட்சி கொடுக்க போறாரு. 12 பெருமாள், ஒரு பெருமாளை போய் சேவிக்கிறதே பெரிய பாக்கியம். 12 பேரை ஒரே நேரத்தில், அதுவும் கருட வாகனத்துல சேவிக்கிறது ரொம்ப, ஏன்னா கருட சேவை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த ஒரு சேவை. திருமலையா இருக்கட்டும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், பெரிய பெரிய திருத்தலங்கள்ல எல்லா பெருமாள் கோவில்லையும் சிறப்பா வைகுண்ட ஏகாதசி, ஜென்மாஷ்டமி, ராமநவமி எப்படி செலிப்ரேட் பண்றாங்களோ, அது கொண்டாடுறாங்களோ, அந்த மாதிரி இந்த கருட சேவை ரொம்ப முக்கியமான ஒரு வைணவ பண்டிகை. இந்த 12 கோவில் முதல்ல 12 கோவில் அப்படி இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாம்பாக்கம் கரியமாணிக்க பெருமாள் பிரதானமானவர் நம்ம சொல்லிட்டோம். அந்த கோவில் வளாகத்துல தான், அந்த கோவிலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு மைதானம் இருக்கும், அங்கதான் அமைச்சு பண்றாங்க 12 கோவில். அடியன் என்னென்னு படிக்கிறேன். ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் மாம்பாக்கம், அப்புறம் பொன்மார் பக்கத்துல நம்ம அடிக்கடி நம்ம போவோம் திருவேங்கட மங்கலம்னு சொல்லிட்டு, வேங்கடமங்கலம்னு திருவேங்கடமங்கலம் திருவேங்கட பெருமாள், ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி மேடவாக்கம், ஸ்ரீ நரசிம்ம சுவாமி நவநரசிம்மர் கோவில் தாழம்பூர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத தியாக வினோத பெருமாள் பொன்மார். நம்ம சேனல்ல இது ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த கோவில. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நித்திய ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கொளப்பாக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் சித்தாலப்பாக்கம், ஸ்ரீ பத்ரி நாராயண சுவாமி தென் பத்ரி கஷேத்திரம் பெருங்களத்தூர். இந்த சுவாமிஜி தான் நமக்கு இவ்வளோ தகவலும் கொடுத்தார், பெருங்களத்தூர் அந்த பத்ரி சுவாமி. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஊரப்பாக்கம், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கரசங்கால், ஸ்ரீ ராமசுவாமி ராமாஞ்சநேயர் திருக்கோவில் அஸ்தினாபுரம், ஸ்ரீ கனகவல்லி சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் காஞ்சிவாக்கம். இதுதாங்க அந்த 12 கோவிலுடைய லிஸ்ட். இந்த 12 கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாள் மாம்பாக்கத்துக்கு வர்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம காஞ்சி வரதராஜ பெருமாள் இதே மாதிரி பஞ்சகருட சேவை நடக்கும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய சீவரத்துக்கு வருவாரு. அதுக்கப்புறம் திருமுக்கூடல் கோவில்ல 5 பெருமாள் கூடுவாங்க. பாலாத்தங்கரையோரில் அற்புதமாக நடக்கும். இந்த மாதிரி சீர்காழியில் 11 கருட சேவை, நவ திருப்பதியில் நவ கருட சேவை, அந்த மாதிரி நம்ம சென்னையிலேயே இது நடக்குது, நாளைக்கே நடக்குது. அடியன் கொஞ்சம் தாமதமாக சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னும் ஒரு நாள் நமக்கு டைம் இருக்கு இல்லைங்களா? மாம்பாக்கம் கோவிலில் நாளைக்கு மறக்காம காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும். இடையில மதியம் வேணா உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். பட் நீங்கள் காலையிலேயோ இல்லை ஈவினிங்கோ நீங்கள் போய் இதை போய் அட்டன் பண்ணலாம். பிரசாத விநியோகமும் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை போய் அட்டன் பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும். முதல்ல இந்த விஷயத்தை நாம் பல பேருக்கு தெரியப்படுத்தணும். நம்ம காஞ்சி கௌரவன் இன்ஸ்டாகிராம் பேஜில், ஃபேஸ்புக் பேஜில், யூடியூப் சேனலில் இதை பதிவேற்றம் பண்ணிடுறோம். நிறைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம இதை ஷேர் பண்ணிடுறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் வச்சிடறோம். இருந்தாலும் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணலாம். இல்லை ஒருவேளை உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கார்டிங் செஷன் எப்படி மன்னார்குடி வீடியோக்கும் தஞ்சாவூர் வீடியோக்கும் நம்ம போட்டோமோ அதே மாதிரி போன வருடம் நடந்த மாம்பாக்கம் இந்த கருட சேவையுடைய வீடியோவும் நான் இதில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். போன வருடத்தில் நடந்த அந்த விஷயத்தையும் நீங்கள் போய் வீடியோவில் போய் பாருங்கள். முதல்ல இதை ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. கருட சேவையை அட்டன் பண்ணிங்கன்னா பலவிதமான தடைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும். அதுக்கு கண்டிப்பாக பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, இந்த மகாமந்திரத்தை கண்டிப்பாக உச்சாடனம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க. நாராயணருடைய நாமத்தை சொல்லி கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று கருட சேவை மகோற்சவத்தை நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி அடியேன் வேண்டிக்கிறேன். காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ்.